கடக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எதுலேயுமே ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலையோடு இருக்க மாட்டாங்க. எதுலேயுமே ஒரு வெறுப்புத்தன்மை அதிகரித்த ஒரு மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் நிவாரணத்தையும் ஒரு நிவர்த்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் அளவுக்கு அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, உறவு முறைகளில் தேவையில்லாமல் கோவப்பட்டு அந்த உறவுகள்னால பிரித்து வைக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதுவுமே ஒரு ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைகள்னால இந்த கடகராசி என்பர்கள் தேவையில்லாத பிரிவுகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிரிவுகள் எல்லாமே இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அளவுக்கு அதிகமான கோபம் அப்படின்றது அதிகப்படியாக வரும். இதே நேரத்துல தான் இந்த குருமங்கள யோகம் காலகட்டம் எப்போ ஏற்படுதோ அதே நேரத்துல தான் அந்த அளவுக்கு அதிகமான ஒரு கோபம் அப்படின்றது வெளிப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த கால நேரத்துல அந்த கோபம் கூட பெரிய அளவுக்கு வெளிப்படாமல், அதாவது அந்த கோபத்தை கூட மற்றவங்க பொருட்படுத்தாமல் உங்களுக்கு ஒரு அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், இந்த அளவுக்கு கூட நம்ம ஏற்கனவே கோவப்படலை, ஆனா அந்த விஷயத்துக்கு கூட அந்த உறவுகள் மூலமாக ஒரு எதிர்ப்புகளை சம்பாதித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்குதே அப்படின்ற ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால குடும்பத்துல எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகள் வந்தா கூட அது அனுசரணையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கடகராசி என்பர்கள் மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது கடந்த ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துல நிறைய கடகராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள், அதாவது அந்த தீபாவளியை கூட இவர்களால் ஒரு சரியான ஒரு மனநிலையோட ஒரு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. சில பேருக்கு புது வேலைகள் கிடைச்சா கூட அதுல சரிவர உங்களால ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க முடியாத ஒரு நேரத்தினால உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு தேக்க நிலைகள் இருந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த அக்டோபர் 28ஆம் தேதியோட முழுமையாக நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரம். எந்த இடத்துலலாம் நீங்க ஃபெயிலியர்ஸை சந்திச்சிங்களோ அந்த இடத்துலலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், இப்போ இன்டர்வியூவே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட திரும்ப மீண்டும் அவர்கள் உங்களை அழைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த குருமங்கள யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு மதிப்புமிக்க ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, அடுத்து உயர்ந்த ஒரு பதவி, இது எல்லாமே கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம், இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர் ப்ரமோஷன், திடீர் அந்த இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு இடத்துல இருந்தவங்களை ஒரு நல்ல உயர்ந்த இடத்திற்கு மாற்றி அங்க உங்களுக்கு உண்டான ஒரு வருமானத்தை அதிகரித்து எல்லாமே அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. அதுவும் அந்த போலீஸ் அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு, ஒரு சீருடை அணிந்த ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. தீயணைப்பு துறையிலலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, அந்தஸ்து, இது எல்லாமே இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா நடக்கும். ஏன்னா தீயணைப்பு துறைன்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு துறை தான். இந்த கால நேரத்துல அந்த செவ்வாய் ராகுவோட பார்க்கும்போது உங்களுடைய உழைப்பு அப்படின்றது அங்க உங்களுடைய அலுவலகத்துல நிரூபிக்கப்பட்டு அதனால ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமையை உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் மதிச்சு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் பெற போறாங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய
உங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிஞ்சும் நீங்க அந்த இடத்துல மனநிலையை ஒப்புக்கொண்டு வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த குருமங்கள யோகம் கொடுக்க போகுது. அதனால அவங்க தவறு செய்தது நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்காக நீங்க அந்த வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை கருதி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு மங்கள யோகம் காலகட்டமாகப்பட்டது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மன மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியாக ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விபரீத முடிவை எடுத்து அதை ஏதாவது நம்ம எடுத்துட்டோமோ, தவறான முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த சென்சிட்டிவான முடிவுகளுக்கு அங்கே இடமே கிடையாது. ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கையோடு, ஒரு திறமையோடு அந்த முடிவை எடுத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த கடகராசி என்பர்கள் போராடுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான ஒரு அமைப்புகள்ல நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மீடியாலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா அதே ரீதியாக இன்னொரு இடத்துல இருந்தும் வாய்ப்புகள் வரும். இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் இதை நீங்க சரிவர பயன்படுத்தணும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த கடகராசி என்பர்கள் நிறைய வாய்ப்புகளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த தசாபுத்திகள் அமைப்பு அந்த மாதிரியாக பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த தசாபுத்திகளை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ரெட்டிப்பு வாய்ப்புகள் வருது, மீடியால இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெட்டிப்புகள் வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்க ரிஜெக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையோட ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியாக நம்ம இதெல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.